ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான 5 கப்ஸ் பர்ஃபி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பால்கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், நெய் 1 கப், பால் 1 கப், ஜீனி 2 கப், அப்புறம் ஏலக்காய் பவுடர் தேவைன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடலை மாவை முதல்ல சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையாக வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இந்த கடலை மாவு ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்ததும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம அடுத்து சுகர் சேர்த்துக்கலாம், அதாவது ஜீனி சேர்த்துக்கலாம். முதல்ல இப்போ நான் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு நீங்கள் 1 கப்புலேருந்து 2 கப் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தான் சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட் லெவலை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஆனால் 1 கப் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதை விட குறைச்சிடாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீதி 1/2 கப் சுகரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல 1 கப், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைன்னா ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. இந்த ரெசிபிக்கு கூட கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெய் எல்லாம் அந்த நம்ம பர்ஃபி செய்கிறோம்ல அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கம்பைன் ஆகி வரும். நெய்யெல்லாம் அந்த மாவோடு கலந்து இந்த மாதிரி ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா கம்பைன்ட் ஆகி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் கொட்டிடுங்க. தேவைன்னா நீங்கள் இதில் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்ல ஒரு ஷேப் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே இப்போ நான் முந்திரி பருப்பு வைக்கிறேன். தேவைன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 4 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அது நல்லா செட் ஆகி வரட்டும். 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 4 மணி நேரம் ஆகியும் அப்படி குழுக்குழுனே அப்படி இருக்குது அப்படின்னா திரும்ப அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கிண்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பால்கோவா சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.